பண்ணிதான் ஆகணுங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரே டைம்ல 4-5 வாட்டி வந்துட்டோம். ஆனா ஒரே டைம்ல எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் அப்படின்றத என் சார்பா தனிப்பட்ட முறையில் நான் சொல்றேன். அதனால நம்ம எல்லா விஷயத்தையுமே போராடி தான் நம்ம வாங்குறோம். இருந்தாலும் அந்த இறுதி முடிவு சொல்றது என் கையில இல்லை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நடந்த நிகழ்வுகளை சொல்லியாச்சு, தெளிவா பேசியாச்சு, தெளிவா ரொம்ப பேசியாச்சு. இப்போ பேசுறது எல்லாமே இது சம்பந்தமாக நம்ம துறை சார்ந்து நம்மளுக்கு முன்னிறுத்தி நடந்தக்கூடிய அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தின் மூலமாக அவர்கள் என்ன பாத்ரூம் போயிட்டு வரேன். மருத்துவமனை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து சமூக நீதி காக்கும் தமிழக அரசு தாயுள்ளம் கொண்ட தமிழ்நாட்டின் முதல்வர் ஐயா அவர்களே பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்தது மருத்துவமனை பணியாளர்களை சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பி ஆட்சியின் கோரிக்கை ஏற்று சட்டமன்றத்தில் நிறைவேற்று தமிழக அரசே பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்தது சமூக நீதி காக்கும் தமிழக அரசு தாயுள்ளம் கொண்ட தமிழ்நாட்டின் முதல்வர் ஐயா அவர்களே பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்தது சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பி ஆட்சியின் கோரிக்கை ஏற்று பணி நிரந்தரத்தை நிறைவேற்று 100% நியமன கோரிக்கை ஏற்று பணி நிரந்தரம் செய்தது தமிழக அரசு கொரோனா காலத்தில் பணி செய்த பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்தது மழை வெள்ளம் புயல் போன்ற பேரிடர் காலங்களில் மாவட்டங்களில் நாம் உயிரை பொருட்படுத்தாமல் பணி செய்த பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்தது பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மாநில சங்கத்தின் மாநில தலைவர் எம் சங்கர், துறை சங்கத்தின் தலைவர் தமிழ்ச்செல்வன், மருத்துவமனை மாநில சங்கத்தின் தலைவர்
எங்களுடைய கோரிக்கை பணி நிரந்தரம் வேண்டும் என்பது. கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாகவும் இணை சுழற்சி முறையிலும் பேப்பர் கால்பர் முறையாகவும் பணியமர்த்தப்பட்ட பணியாளர்கள் முறையாக பணி வரன்முறைப்படுத்தப்பட்ட பணியாளர்கள் கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக தினக்கூலி பணியாளராக பணி செய்து வருகிறோம். பல கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். பல கட்ட போராட்டத்தின் வாயிலாக துறை சார்ந்த அமைச்சர் அவர்களையும் துறை சார்ந்த செயலாளர் அவர்களையும் மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்திலும் மாண்புமிகு தமிழக முதல்வரின் தனிப்பிரிவிலும் மனு கொடுத்துள்ளோம். இதுவரை எங்களுக்கு பணி நிரந்தரம் எட்டாத கனியாக உள்ளது. அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் கருணை உள்ளத்தோடு எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று மாதார நெஞ்சார்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் கொரோனா நோய் தொற்று காலங்களிலும் மழை வெள்ளம் புயல் போன்ற பேரிடர் காலங்களிலும் பல சிரமங்களுக்கு மத்தியில் சிறப்பாக பணி செய்து வரும் எங்களை ஐயா அவர்கள் தயவுகூர்ந்து கருணை கொள்கிறார்கள் எங்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சட்டசபையில் பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்ற கோரிக்கை வலியுறுத்தியுள்ளார். படிப்படியாக பணி நிரந்தரம் செய்து வருகிறோம் என்று கூறியுள்ளார். ஐயா அவர்கள் அதனை கருத்தில் கொண்டு எங்களை 13 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யாத சூழ்நிலையில் எங்களை விரைவில் எங்களுடைய கோரிக்கை ஏற்று பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களை கனிவான வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்வாதாரம் அளிக்கிறேன்னு உங்களுடைய மனசுல எந்த ஒரு சிந்திச்சு பார்க்க கூட செயல் நேரம் இல்லாம இந்த நேரத்துல கூட அனைத்து உங்களுடைய தேர்தல் பணிகள் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா எங்களுடைய கடனில ஊழியர்களாக இருக்கிற பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த நேரத்தில் சிந்தித்து செயல்பட்டு எங்களுடைய பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் ஒளியேற்றி இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தோல்வி இல்லாமல் எங்களுடைய பணிகளை செய்வதற்கு உங்களுடைய கரங்களில் இந்த நேரத்தில் கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களுடைய பணிகளை என்ன சொல்றது ஒரு 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 மருத்துவரோ இல்லை எங்களுடைய செவிலியரோ எங்களுக்கு ஒரு பணி சொல்லும் பொழுது எங்களுக்கு பல பிரச்சனைகள் எங்களுக்கு மனதுக்குள்ளே வந்து விடுகிறது. என்னவென்றால் நீங்கள் பணி சொல்கிறீர்கள், ஆனால் எங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் இருக்கிற ஒரு தேவைகளை சந்திப்பதற்கு கூட எங்களுக்கு ஒரு பொருளாதாரம் சரியாக இல்லாத காரணத்தினால் உங்களுடைய பணிகளை எங்களால் முழுமையாக செய்ய முடியவில்லை என்று பலமுறை நான் அந்த மருத்துவர் இடத்துல என்னுடைய பிஎம்ஓ இடத்துலையோ என்னுடைய மருத்துவ அதிகாரி இடத்துலையோ என்னுடைய ஸ்டாஃப் இடத்துலையோ மற்ற நம்மளுடைய தோழர்கள் மத்தியில கூட நான் பலமுறை நான் வாதிட்டு இருக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பணி நிரந்தரம் என்பது செய்வதில்லை. ஆனால் அரசு சொல்லுகிற அத்தனை வேலைகள் செய்வதற்கு நீங்கள் எங்களுக்கு ஆணையிடுகிறீர்கள். இதை பற்றி எங்களுக்கு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் இருப்பதை பற்றி நீங்கள் அந்த மேல் அதிகாரிகளோ பிஎம்ஓவோ மற்ற அந்த மாவட்டத்தினுடைய டிடி ஆபீஸ் நம்ம டிடி அலுவலகத்தில் இருக்கிற சுகாதார ஆபீசர் அவர்கள் டிடின்னு சொல்றோம் அவர்கள் எந்த ஒரு இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பற்றி ஒரு நிமிஷம் எடுத்து சொல்லி ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே, அவர்கள் எவ்வளவு வேதனையோடு இந்த பணியை ஆற்றுகிறார்களே. ஏன்னா எதுக்காக போகிறோம் நிரந்தரப்படுத்தணும் தான். நம்ம 50 நாள் உட்காந்து நிரந்தரப்படுத்துவாங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா முதலமைச்சர் ஒரே ₹1 சம்பளம் உயர்வு பணி நிரந்தரம். இப்போ 15,700 நம்ம சம்பளம் அடிப்படை சம்பளம் வாங்கினோம்னா இத்தனை வாட்டிக்கு போயிடலாம். அரசாங்கம் முதுகலப்பு நாட்டுடைய முதலமைச்சர் ஊராட்சி. அந்த ஊராட்சி 12,567 ஊராட்சி இருக்குது. அந்த ஊராட்சி வேலை செய்ய மேல்நிலை கவனம் ஒதுக்குவங்களுக்கு உயிரிழந்தாக இருக்கக்கூடிய தண்ணி அதை கொடுக்குறான் டைம் பிரகாரம். அவனுக்கு போராடி இப்போ தான் கொஞ்சமாக சம்பளம் வாங்கிட்டு இந்த மாதிரி இப்போ தான் வந்து 2 கட்டத்தை அமைச்சருக்கு அடுத்த நாட்டில் ஏற்பாடு அவருக்கு நேரடியாக பேசும். அதுக்கு காவல்துறையிலே நம்ம அவங்களும் நிறைய போயிட்டு செய்ய மாட்டோம். எடுத்த உடனே ஒரே நாளில் யாருமே கொடுத்தோம். நீங்கள் 13 வருஷத்துக்கு நினைச்சு இங்கே பேச
புரியுதா உங்களுக்கு? 13 வருஷம் நினைச்சீங்கன்னா இங்கே வந்து அரசால் அங்கீகரிப்பு சங்கத்தில் வந்து வரையற மாட்டேங்குங்க. நீங்கள் இது வந்து தாலி கட்டாத பொண்ணாடி கூட சுற்றி இருங்க, தாலி கட்டாத பொண்ணாடி சுற்றி இருக்கீங்க. இப்போ தாலி கட்ட பொண்ணாடி எங்களுக்கு வரையறை இது மீறி போக முடியாது. அரசாங்கத்தில் சட்டம்னு ஒன்று இருக்குது. அங்கீகாரம் கொடுத்தாலும் அந்த அங்கீகாரத்தை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் செய்யணும். இன்றைக்கி வந்து பென்ஷன் பேச்சுவார்த்தை கவர்மெண்ட் டைரெக்டாக முடியும், டைரெக்டாக செய்யணும். இந்த மாதிரி நிலையை உருவாக்கணும். இந்த மாதிரி நிலையை உருவாக்கணும்னா அமைச்சரிடம் போனாலும் அமைச்சர் வந்து துறைவாரியில் உள்ள எல்லா அதிகாரிகளுக்கும் வந்து நம்ம பேச்சுவார்த்தை கொடுத்தா முடியாது. இதுதான் உண்மையான செக்ரட்டரியை பார்த்தோம் இல்லை டிபிஹெச்சை பார்த்தோம் நடக்காது. அது ஆரம்பம் ஒவ்வொருபடியாக மேலே போனாலும் இவங்க எல்லாரும் சேர்த்து இப்படி பேசுவாங்க. அமைச்சர் இருக்கணும், டிபிஹெச் அதிகாரி இருக்கணும், அதெல்லாம் இருந்து வச்சு தான் பேச்சுவார்த்தை வச்சு அதில் வந்து நம்ம கட்ட கொடுக்கணும். அந்த எழுத்து நான் அன்றைக்கிட்ட என்ன சொல்ல எழுத்துப்பூர்வமாக கொடுத்தா நீங்கள் இப்படி கொடுத்துங்க, எழுத்துப்பூர்வமாக நடக்கும்னு சொல்லிட்டுருங்க. எழுத்துப்பூர்வமாக வந்துட்டு 22வது இதை வச்சு நம்ம மினிஸ்டர் நிர்வாகியை பண்ணுறேன் சங்கமைக்கு வராமல் நம்ம செய்தாலும் சங்கமென்று வராமல் அனைத்து பேச்சு வந்துருக்குல்ல, சங்க லெட்டர் வந்துருக்கல, லெட்டர் வந்துருக்கு. அப்புறம் பப்ளிக் வராமல் சொல்லுங்கள் பேச்சுவார்த்தை இருந்தால் தாங்க நடக்குமே. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இன்னும் சொல்கிறேன், நான் சொல்லி முடிச்சிருக்கேன். 3800 பேருக்கு அந்த அக்கறை நீங்களும் நாங்கள் வாங்கி 900 போஸ்ட் பண்ணிட்டு இது என்ன அப்படின்னா, இது இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இது அதுக்கு முன்னாடி பல சம்பந்த போராட்டம் தெரியும். அது நான் பண்ணுறேன். அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. முடிச்சுக்கணும். அது ஒன்றும் இஷ்யூ பார்த்து கூடாது. நடத்துறாங்க, அதனால அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். எல்லாமே வந்தாங்களா நீரா இப்ப தெரியுமா நான் எல்லாம் இருக்கிறோம். போங்க போங்க ஸ்டேஜில் உட்காந்து பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி அவங்கள பேச விடுங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சங்கத்தில் இன்னைக்கு ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் நடக்கணும்னு சொல்லி அனுமதி கேட்குறேன். அனுமதி சட்டம் எல்லாம் ஒன்றுங்க. உட்பட்டாங்க அரசு நமக்கு வந்து கட்டணம் நாங்கள் வந்து 5 மணி முடிஞ்சு போச்சு. நான் என்ன பேசுகிறேன்? வேண்டுதல் வந்துட்டு மேலே முன்னாடி நல்ல
மினிஸ்ட்ரி பேசி முதலமைச்சர் தலைவர் உணர்ச்சிக்கு உண்மைனா உணர்ச்சி கும்பறதுனால எந்த வேலையும் புரியுதுங்களா? இன்னும் நம்ம வந்து பேசுகிறோம் நிறைய மேலே போனால் தலைவர் முடிவு கிடையாது. தொண்டர்கள் என்ன செய்யணும் அதுக்கு தான் தலையை கட்டுப்பாங்க. அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா தலையை கட்டுப்பட்டாங்க. சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லிட்டோம். உங்களுடைய விருப்பம் தான் திருப்பி திருப்பி நீங்க இருங்க ஏங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம கமிஷனர் ஐயா வந்து மறுபடியும் இப்போ வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஹெல்த் செக்ரட்டரி பார்த்துட்டு வந்தோம். அவங்க வந்து நம்மகிட்ட இருந்து பிரச்சனை இல்லை, ஃபைனான்ஸ் தான் பிரச்சனை இருக்குது. ஃபைனான்ஸ்கிட்ட ஃபைனான்ஸில் நாங்கள் பேசிட்டு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் நம்ம கமிஷனர் ஐயா வந்து நேரடியாக போய் பேசியிருக்காரு. இப்போ வந்து நானும் நீங்கள் வந்து காலையிலேருந்து அமைதியான ஒரு அறவழியில் போராட்டிட்டு இருக்கிறீங்க. உங்கள் போராட்டத்தை நாங்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அந்த அடிப்படையில் நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்தேன். ஏன்னா ஒழுக்கமாக எந்த விதமான இடையூறு மற்ற பப்ளிக் ஏற்படாத வரைக்கும் நீங்கள் இடையூறு இல்லாமல் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து நடத்திருக்கிறீங்க. அரசு இது கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்குது. அரசு தரப்புக்கு நாங்கள் காவல்துறை மூலமா எந்த மாதிரி செய்தியை அறிவிக்கணுமோ அந்த மாதிரி செய்தி நாங்கள் அறிவிச்சிட்டோம். அரசு வந்து ஒரு 10 நாள் 20 நாள்ல உங்களுக்கு கூட்டு பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த போராட்டத்தை கைவிடுங்கன்ற மாதிரி நம்ம வந்து கமிஷன் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் எல்லாருக்கும் என்ன நடந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தோழர் சொல்லுது இங்கே எவ்வளோ பேர் யார் சொல்லுது? இப்போ நீங்களே தான் சொன்னீங்க. 400 பேர் தான் நம்ம இங்கே இருக்கோம்ல, கவர்மெண்ட் அதானே சொல்லிச்சு. நம்மளுடைய கஷ்டத்தை வந்து நம்ம கஷ்டத்தை உணர்ந்து கமிஷனர் வந்து நேரடியாக இங்கே வந்து போராட்ட காலத்துக்கு வந்து என்ன நடந்த விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாரு. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் பல கட்ட போராட்டத்தை பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு இவ்வளோ சென்ற கூட்டமாக வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தான் இப்போ தான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு வந்து அரசுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னா கமிஷனர் வந்து சொல்லிட்டாருங்க. அதனால இப்போதைக்கு நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி தோழர். அது